அனைவருக்கும் வணக்கம். காலை நேரத்தில் இப்படி தான் இருக்கும். எங்களோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு குருவியோட சவுண்டு, அதுக்கப்புறம் பனி மூட்டம், இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். காலை நேரத்தில் கோலம் போடுறப்பே நல்லா இருக்கும். ஆனால் இது பனி மூட்டம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் மழை வர்றதுக்காக தான் அப்படி இருந்திருக்குது. கோலம் போடுற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, ஒன்றும் தெரியல. அப்புறம் பக்கத்து வீட்டு பாப்பா டெய்லியும் வாசல் தெளித்து அழகாக கோலம் போடுவாள். பாப்பாவும் ஒரு நாளைக்கு போடும். நான் போடுறேன்னு தான் சொல்லிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு லேட்டானதுனால நானே போட்டுட்டேன். நாளைக்கு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பாப்பா டைம் ஆகுது, நானே போட்டுட்டேன். நாளைக்கு போடலாம். குட் மார்னிங் சொல்லு. துக்கம். நாங்கள் ஃபோட்டோவில் ரொம்ப அழகாக இருக்கியே. பொட்டேட்டோவில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் நான் செஞ்சிட்டு இருந்தேன். லெமன் சாதம் செய்கிறதுனால அதுக்கு சைடிஷ் இது நல்லாயிருக்கும், காரசாரமாக நல்லாயிருக்கும். அதுதான் செஞ்சிட்டு இருந்தேன். ஒரே மாதிரி பொரியல் இல்லாமல் எப்போயாவது ஒரு டைம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சைடிஷ்ஷாக தான் லெமன் சாதத்துக்கு. உப்புமாவுக்கு தாளித்து விட்டுருந்தா தான் கொதிச்சிட்டு இருந்தது. என் கூட பாப்பாவும் அப்பப்போ லைட்டாக கிளம்புறப்ப பேசிக்கிட்டு என்கிட்ட அதை ஏதாவது அப்படியே கிளறி விட்டுக்கிட்டு அப்படியே கூடவே நின்றுட்டுருக்கோம். என்னை ஜடை போடுறதுக்காக என்னை கூப்பிட வந்துச்சு. அப்படியே கூடவே பாப்பா நின்றுட்டு இருந்துச்சு. உப்புமா தண்ணி கொதித்து ரெடி ஆகிடுச்சு. மாவு எதுவும் இல்லை, அதனால் கோதுமை குருணையில் தான் நான் உப்புமா பண்ணியிருந்தேன். இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவோட இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்து பண்ணோன்னா வாசனையாக சூப்பராக இருக்கும். பசங்க சாப்பிட்ருவாங்க. என்ன ஒரே படப்படன்னு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி வெளில பார்க்குறாங்க. ஒரே மழை கொட்டுன்னு கொட்டுது. நல்லா இருந்தது திடீர்னு மழை. பாப்பா லீவ் விடுவாங்களா என்னென்னு பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு. இல்லை அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு உள்ளே ஓடிட்டாங்க கிளம்புறதுக்கு. உப்புமாவும் காலை டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லெமன் சாதம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் ஒருத்தருக்கு வச்சிடலாம். சைடிஷ் லெமன் சாதத்துக்கு பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதான் வச்சுருந்தேன். ஆனால் ஸ்நாக்ஸும் அதை கேட்டாங்க, நான் கொடுக்கல. லஞ்சுக்கு தான் சாப்பிட்றீங்களா, இப்போ ஸ்நாக்ஸே அதுவே சாப்பிடணும், வேணாம், ரொம்ப ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கலங்க. ரொம்ப பிடிக்கும், எப்போ பாரு அதே தான் கேட்பாங்க. நான் அதிகமாக கொடுக்கறதில்ல ஃப்ரை பண்ணதுனால. நட்ஸும் கொஞ்சம் வீட்டில் செஞ்ச முறுக்கு இருந்துச்சு, அதுவும் நான் கொடுத்தேன். முறுக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மா செஞ்சுருந்தாங்க பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. அதே ஸ்கூலுக்கு ஒரு 2-3 நாள் கொடுத்தேன்னா ஒரு நாள் எடுத்துகிட்டு போவாங்க. தண்ணி எல்லாமே வச்சாச்சு. 2 பாட்டில் வச்சுருக்கேன். ஆனால் மழை அப்படி கொட்டுறதை பார்த்தா 2 பாட்டிலாம் குடிச்சிட்டு வர மாட்டாங்க. ஒரு பாட்டில் ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவாங்க. இன்னொரு பாட்டில் ஒரு ½ பாட்டில் தான் காலி பண்ணுவாங்க. வெயில் நாள்னா கூட பரவாயில்ல, குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் ரெடி ஆகிடுச்சு. இனி அவங்களுக்கு ஜடையெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறது தான், கிளப்பி விட்றது தான் வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓமோலி இலை, இது ஆளுக்கு ஒரு இலை. ஏன்னா தும்மிட்டு இருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி மழையும் வேறு இவ்வளோ இதாக இருந்து டக்குன்னு அப்படியே கூலிங்காக ஆகிடுச்சு, சில்லுன்னு ஆகிடுச்சு, ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி. தும்மல் வேறு, வேனில் போகிறப்ப சாரல் அடிக்கும். அதனால் கொஞ்சம் தும்முறப்பே இது மாதிரி ஓமோலியெல்லாம் கொடுத்துருவேன். கொஞ்சம் சளி வராமல் கண்ட்ரோல் ஆகும், சளி பிடிக்காமல் சாப்பிட்ருவாங்க. அது மாதிரி பழகி விட்டுருக்கேன். பெரிய பாப்பா நல்லா சாப்பிடும், சின்னது கொஞ்சம் ஏதாவது மறண்டு பிடிச்சிட்டு தான் சாப்பிடும். அங்கே பாருங்கள், இந்த இலையை சாப்பிட சொல்கிறாங்கிறதுக்காக என்னென்ன பண்ணுறத. அப்படியே இலையை சாப்பிட்டதும் அப்படியே எனக்கு மயக்க வருது, தூக்கம் வருது அப்படின்னு சும்மா நடிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு இலையை சாப்பிட்டுட்டாங்க. ஆனாலும் அது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கோல்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பச்சையாக அந்த இலையை நம்ம சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கிறத விட. பொம்மையை கட்டு இது பொம்மையை கட்டு. பேக்கில் உள்ள பொம்மை யார் கிஃப்ட் பண்ணது? வேன் ஃப்ரெண்ட் அக்காவா? கட்டுமா, க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ சொன்னியா அந்த அக்காவுக்கு? சூப்பராக இருக்குல்ல.
அதுக்கப்புறம் வேனுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. நாங்கள் வந்து லைட்டாக தூறல் இருந்துச்சு சொல்லி ஒரு குடை எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து நிற்கும் போது பார்த்திங்கன்னா சடசடன்னு திரும்பியும் மழை வந்துச்சு. ஒரு குடையிலே 3 பேரும் சேர்ந்து நின்றுட்டு இருந்தோம். ஐயோ இன்னொரு குடை எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே, சொன்னாங்களே அப்போவும் அப்பா சொன்னாங்களே நம்ம ஒன்று போதும் எடுத்துகிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைஞ்சாலும் பரவாயில்லன்னு பசங்களுக்கு வந்து பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து வேனும் கொஞ்சம் லேட்டு தான், மழை டைம்ன்றதுனால கொஞ்சம் அங்கங்கே வெயிட் பண்ணி வர லேட்டாக இருக்கும் போல இருக்குது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருந்துட்டோம். மழை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறையுது, அப்புறம் அதிகமாக இப்படியே தான் இருந்துச்சு. மழையாக இருந்ததும் தொடர்ந்து மழையாக இருந்தால் தான் லீவ் விடுவாங்க. ஒரே நாள் மழைக்கு எப்படி லீவ் விடுவாங்க? சரி சரிங்க டீச்சர். காலையில் போட்ட கோலம் மழையில் அவ்வளோதான் கரைஞ்சிடுச்சு. இப்போ டீச்சர் அங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து பிள்ளைங்க வந்து லீவாக என்னென்னு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்கம்மா. ஒரு நாள் மழைக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மழைன்னொடனே பிள்ளைங்களுக்கு லீவ் விடுவாங்களா என்னன்னு தான் ஒரு ஆசை. லேசாக மழை விட்டுதுன்னு பார்த்தா திரும்பவும் செம்ம மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி பிடிச்சிருச்சுங்க. மழையை பாருங்கள். திரும்ப அப்புறம் மழை நின்றுச்சு. இப்படி தாங்க விட்டு 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 அன்றைக்கி ஃபுல்லாக சரியான மழை. வெய்ய நாள் மாதிரி இல்லை. நானும் கொஞ்சம் நனைஞ்சிட்டேன். அதனால் ஃபேன் போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். அனுப்பிச்சி விட்டுட்டு பிள்ளைங்கள கொஞ்ச நேரம் உட்காந்தாதான் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அப்படியே ஃபேனில் ஈரமாக இருந்தனால உட்காந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.